ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய குட்டை வரிப்புடலை. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில எடுக்கும் போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவு செழுமையா இருக்குன்னு. இந்த புடலை ரகத்தை நான் இந்த சீசன் ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கல, லாஸ்டா தை பட்டத்துல விதைச்சது. ஆனா அப்ப சரியா விதை முளைக்கவே இல்லை. அந்த விதை அப்படியே இருந்து சித்திரை பட்டம் வரும்போது முளைச்சது. புடலங்காய்க்கு பொதுவா சித்திரை பட்டத்துல நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனாலயே என்னன்னு தெரியல, அந்த டைமுக்கு அந்த விதை முளைச்சது. இந்த விதை போட்டதையே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் செடி வளரும் போது தெரிஞ்சது இது புடலங்கொடி தானே. அதனால இங்க சின்னதா ஒரு கிளைய நட்டு விட்டு இருந்தேன். லாஸ்டா நம்ம சம்மர்ல எல்லாம் கூட அறுவடை பண்ணும்போது ஒரு சின்ன புடலங்காய் இதுல இருந்து அறுவடை பண்ணிருப்பேன். அதோட அந்த ஒரு அறுவடை தான் நான் இதுல இருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொடி டல்லா ஆயிடுச்சு. வேர்கொடி மட்டும் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த வேர்கொடி மட்டும் அப்படியே விட்டுட்டேன். நான் எடுக்கல இத. சரி இருக்கட்டும், அது வந்தா வரட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடிகள் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திரும்பவும் வேற ஒரு கிளையை நட்டு விட்டு இருந்தேன். பழைய கிளை அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளையை நட்டு விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா வளர ஆரம்பிச்சு. இப்ப நீங்க பாக்குற காய் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த அளவு பெரிய அளவுக்குள்ள காய்க்கும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சின்னதா மெலிசா வரும் தான் நினைச்சேன். போன தடவை அப்படிதான் காய்ச்சிருந்தது. இந்த ஆடிப்பட்டத்தோட ஸ்பெஷலே இதுதான். கொடி காய்கறிகள்லாம் எவ்வளவு செழுமையா வளருது பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கொடியில இருந்து இந்த மாதிரி அறுவடை எடுப்பேன்னு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் சுரைக்காயிலையும் இந்த மாதிரி அடர் பச்சையா இருக்கிறது எல்லாமே நார்மலா வெளிர் பச்சையா இருக்கிறத விட இது நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காயும் அப்படிதான் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இன்னும் இதுல அறுவடைகள் அதிகமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது கிளைகள் நிறைய வருது பாருங்க. நிறைய கொடி பக்க கிளச்சி நல்லா சூப்பரா வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரக புடலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.